நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவலூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் விழா மற்றும் 4 ஆண்டு சாதனை வழக்க திருமுனை கூட்டம் சோழவாண்டியபுரம் ஊராட்சியில் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் வினோத் ஏகாம்பரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்ததால் பரபரப்பு. பொன் புதுப்பட்டி வழிவிடும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா டாக்டர் அண்ணாமலை எஸ் ரகுபதி சுவாமி தரிசனம். ஜூலை 3 புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி காட்டுப்பட்டி ஊராட்சி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அமைந்துள்ள வழிவிடும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உடன் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் அடைக்கலமணி, நகர செயலாளர் அழகப்பன் உடன் இருந்தனர். இந்த செய்தியை தமிழ்நாடு பேப்பரில் வெளியிட ஆசிரியர் அவர்களை பணிவுடன் வேண்டுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி தூத்துக்குடி கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி தமிழ் வளர்ச்சித்துறையால் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் தூத்துக்குடி ABC மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி செல்வி மகாலட்சுமி முதல் பரிசு பெற்றதை பாராட்டி ரூபாய் 5000 பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழையும் தூத்துக்குடி மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநர் வழங்கினார். கரூர் கோடங்கிப்பட்டியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கினை முன்னாள் அமைச்சர் வீடு வீடாக சென்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை சின்னகடை தெருவில் கிணற்றில் மா என்ற குரல். வேடச்சந்தூர் ஆத்துமேட்டில் ஓரணியில் தமிழ்நாடு திமுக பொதுக்கூட்டம். தாம்பரம் மாநகராட்சியில் மண்டலம் ஒன்றில் நகர மற்றும் ஊரக பகுதிகளில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா கள ஆய்வு. திருவொற்றியூர் காலடிப்பேட்டை தில்லைநகர் பகுதியில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடைபெற்றது. மாதவரம் குழல் பகுதியில் தந்தை மற்றும் 2 மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது ஜெனரேட்டில் இருந்து வெளியேறிய கார்பன் மூலம் உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.